போர்ட்ரானிக்ஸ்லேருந்து டுவாட் 11 அப்படிங்கிற ஒரு புது ப்ளூடூத் மவுஸை வந்து நீங்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டுவாட் 11ல் அப்படி என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, மேலும் இதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அதை பற்றின முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த போர்ட்ரானிக்ஸோட டுவாட் 11 ப்ளூடூத் மவுஸை பற்றி பேச முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போர்ட்ரானிக்ஸோட இந்த டுவாட் 11 ப்ளூடூத் மவுஸை பொறுத்தவரையும் இதோட பாக்ஸை வந்து முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். போர்ட்ரானிக்ஸோட இந்த டுவாட் 11 அப்படிங்கிற வயர்லெஸ் மவுஸை வந்து முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ வெளியே பாக்ஸை பார்க்கும்போது டுவாட் 11 ஒரு கிளாஸ் பாக்ஸில் வருது. ஸோ கிளாஸ் அப்படிங்கும்போது ஃபைபர் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடில் நமக்கு 400 அப்படிங்கிற ப்ரைஸிங் போட்டிருக்கு. ஆனால் இதோட கம்மி தான். மேலும் 2.4 GHz வந்து வயர்லெஸ் மவுஸ் வந்து ஒர்க் ஆகுது. அதனால் பவர் கன்சப்ஷன் நல்லா இருக்கும். பாக்ஸோட பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரையும் வந்து ஒர்க் பண்ண முடியும். 360 டிகிரிஸ்லையும் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 3D டிசைன் இருக்குது. இது போக லோ பவர் கன்சப்ஷனும் இருக்குது. லேப்டாப், கம்ப்யூட்டர் மாதிரியான எந்த டிவைஸுக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸோட ரைட் சைடில் வந்து கிளிக் வீல், AAA பேட்டரி போட்டு யூஸ் பண்ணலாம். 3D டிசைன் இருக்குது சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது USB ரிசீவர் கஸ்டம் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்து 3 மில்லியன் டைம்ஸ் வரையும் கிளிக் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். அதில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸை கிழிச்சிட்டிங்கன்னா இந்த மேலே இருக்கிற கிளாஸ் தனியாக வந்துடும். மவுஸுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குது. அதில் ரிசீவர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரிசீவர் வந்து 2.4 GHz வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது லேப்டாப் அல்லது பிசியில் டேரெக்டாக உள்ள USB போர்ட்டில் மாட்டி யூஸ் பண்ண முடியும். இதன் மூலமாக வயர்லெஸ் சிக்னல் உங்கள் மவுஸுக்கு டேரெக்டாக வந்து அதன் மூலமாக நீங்கள் மவுஸை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக டேரெக்டாக மவுஸ்க்கு வரும். வழக்கம் போல் உள்ள 2 பட்டன் லேஅவுட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் மவுஸ் வீல் வந்திருக்கு. இது போக சென்டரில் ஒரு DPI பட்டனும் வீலுக்கு பின்னாடி இருக்குது. இதன் மூலமாக சென்சிட்டிவிட்டியை கூட்டிக்கிட முடியும். 3 லெவல் ஆஃப் சென்சிட்டிவிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. மேலும் மவுஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஸோ இதை ஆன் பண்ண பிறகு தான் நமக்கு பவர் கிடைக்கும். ஆனால் டிஃபால்ட்டாக பேட்டரி உள்ளே கொடுக்கல. மேலும் இந்த பேட்டரி கேஸ்லேயே வந்து எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக டேரெக்டாக பேட்டரி வந்து நீங்கள் உங்கள் மவுஸ்குள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். கன்சப்ஷனை பொறுத்த வரையும் 3 வாட் 10 மில்லி ஆம்பியர்ஸ் தான் வந்து இது யூஸ் பண்ணுது. அதனால ரொம்ப நாளாக வந்து பேட்டரி லைஃப் இருக்கும். ஸோ இப்போ வந்து பவர் ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஆன் சுவிட்சை வந்து ஆன் பண்ண உடனே பேக் சைடில் இருக்கிற அந்த லேசர் லைட் வந்து எரியறதை பார்க்க முடியும். அதை உடனே வந்து ஆஃப் ஆயிரும். காரணம் இது பேட்டரி சேவிங் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ நீங்கள் வந்து அந்த டோங்கில் உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ மாட்டுறீங்களோ அந்த டைம் மட்டும் தான் இது ஒர்க் ஆகி ஆக்டிவேட் ஆகிருக்கும். மற்ற நேரத்தில் ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த பேக் சைடில் உள்ள அந்த லைட் வந்து ஆஃபில் இருக்குது. நான் சுவிட்சை ஆன் பண்ணிடுறேன். இப்போ வந்து டைரெக்டாக அந்த டோங்கல் அதாவது வயர்லெஸ் ரிசீவரை வந்து என்னோட இந்த லேப்டாப்பில் வந்து மாட்டிடுறேன். இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் பேக் சைடில் வந்து இந்த லைட் வந்து பெர்மனெண்ட்டாக எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக ஒர்க் ஆகும். எப்போ வந்து நீங்கள் வந்து மவுஸை யூஸ் பண்ணாமல் ரொம்ப நேரம் ஐடியில் இருக்கீங்களோ அப்போவுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பவர் ஆஃப் ஆயிரும். சிக்னல் ஃபுல்லாக வருதா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் மட்டும் அடுத்த ரூம் போய் கூட செக் பண்ணி பார்த்துட்டேன். அப்படியே வந்து சிக்னல் கிடச்சிச்சு. எக்ஸலண்ட்டான ரிசீவிங் குவாலிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. மவுஸோட பில்ட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. கேம்ஸில் ஆடும்போது கூட அதோட ரெஸ்பான்சிவ்னஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இது போக ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்டரில் உள்ள DPI மூலமாக வந்து மவுஸோட ஃபாஸ்ட்னஸையும் உங்களால் கூட்ட முடியும். இது 3 லெவலில் இருக்குது. ஸோ 800, 1600, 1600 அப்படிங்கிற 3 லெவல் DPIயில் வருது. ஸோ தேவைக்கு ஏற்றாப்பில் கேம் விளாடும்போது ஹையர் DPI வச்சு யூஸ் பண்ணலாம். லோயர் DPI வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். பட்டன்ஸ் மட்டும் இல்லாமல் சென்டரில் வந்து ரோலருமே நல்லா இருக்காச்சு. ஸோ கேம்ஸில் ஆடும்போது நல்ல ரெஸ்பான்சிவ்னஸாக ஃபாஸ்ட்டாக இருந்தது. டிசைனும் ரொம்ப எர்கனாமிக்காக இருந்த காரணத்தினால மவுஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ் விளாடும்போது சரி, கேஷுவலான யூசேஜ்லேயும் சரி ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸில் வந்து இதுலேருந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல பவர் கன்சப்ஷன் இருக்குது. அதாவது தேவையில்லாமல் நீங்கள் வந்து மவுஸை லிஃப்ட் பண்ணிட்டாலோ இல்லை வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாமல் இருந்தாலோ ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் உள்ள லேசர் ஆஃப் ஆயிடுது. ஸோ எப்போ நீங்கள் திருப்பி கிளிக் பண்ணுறீங்களோ அந்த டைம் மட்டும் ஆன் ஆகுது. ஸோ இந்த மவுஸோட விலையை பொறுத்த வரையும் 320 380 ரூபா அப்படிங்கிற விலையில் வந்து ஆன்லைனில் மாறி மாறி கிடைக்குது. பேக்கேஜில் வந்து 400 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாலும் இது அதோட சீப்பாக தான் விற்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 380 ரூபா இருந்தால் கூட இது வந்து ரொம்ப ஒர்த் ஃபார் மணி தான் சொல்லணும். காரணம் இது வந்து ஒர்க் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து இதோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த போர்ட்ரானிக்ஸோட டுவாட் 11 அப்படிங்கிற இந்த மவுஸோட பயண லிங்க்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் வந்து செய்ய வரை நன்றி, வணக்கம்.